நமது மனம் தெளிவாக இருந்தால்தான் நம்முடைய செயல்கள் சிறப்பாக அமையும். ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே என்கிற பகுதியில் இன்றைக்கு மனிதர்களுடைய அடிப்படை குணநலன் என்று சொல்லப்படுகிற பர்சனாலிட்டி என்பதை பற்றி பார்க்கலாம். பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுவது மிக சகஜமாக மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அதனுடைய உண்மையான பொருள் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை ஒட்டுமொத்த குணநலன்களையே சார்ந்ததாகும். ஒருவருடைய குணநலன்கள், அவனுடைய அன்றாட நடவடிக்கைகள், அவனுடைய நடத்தைகள், இவை எல்லாவற்றையும் சேர்ந்தது தான் ஒரு மனிதனின் குணநலன் அல்லது ஆளுமை என்று சொல்வார்கள், அல்லது குணாதிசயம் என்று சொல்வார்கள். இதைத்தான் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். பல நேரங்களிலே சாதாரண மக்கள் பர்சனாலிட்டி என்று சொல்லும் பொழுது ஏதோ 6 அடி உயரம் அமிதாப் பச்சன் போது இருப்பது போன்று நினைத்துக் கொள்கிறார்கள். பர்சனாலிட்டி என்பது உடல் தோற்றத்தால் வருவது மட்டுமல்ல, அதுவும் ஒரு அளவுக்கு பங்கு வகிக்கும். ஆனால் பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த ஆளுமை என்கிறது ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த திறமைகள், குணநலன்கள், அவனுடைய நடவடிக்கைகளை பொறுத்தே அமையும். ஒருவனுடைய சிந்திக்கிற ஒரு திறன், அவனுடைய அறிவாற்றல், அவனுடைய உணர்ச்சி வெளிப்பாடுகள், அவனுடைய நினைவாற்றல், கோபதாபங்கள், இவை எல்லாவற்றையும் பொறுத்துத்தான் ஒரு மனிதனுடைய அந்த ஆளுமை அல்லது குணநலன்கள் அமைகிறது. இந்த குணநலன் என்பது மனிதருக்கு மனிதர் வேறுபடக்கூடியது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான குணநலன் இருப்பதில்லை. எப்படி ஒரு கையிலே 5 விரல்களும் வெவ்வேறு விதத்திலே இருக்கிறதோ, அதேபோல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வித குணாதிசயங்கள் இருக்கும். எல்லோரும் நான் இப்படி இருக்கிறேன், நீ எப்படி ஏன் இல்லை என்று எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுவது வேறுபடக்கூடியது. அப்படித்தான் இருக்கும். ஒரே மாதிரியான பர்சனாலிட்டி எல்லோருக்கும் அமைவதில்லை. ஆனால் இந்த குணநலன் அல்லது ஆளுமை என்று சொல்லப்படுகிற பர்சனாலிட்டி ஒரு மனிதனுக்கு எப்படி அமைகிறது என்றால், அது பலவிதமான காரணங்களை உள்ளடக்கியது. அவனுடைய உள் மனதினுடைய ஆற்றல், அவனுடைய சுற்றுப்புற சூழல், அவனுடைய வளர்ப்பு முறை, குடும்பச் சூழல், அவனுடைய வாழ்க்கை தரம், வம்ச வழி மிக முக்கியமானது. இவை எல்லாவற்றையும் பொறுத்துத்தான் ஒரு தனி மனிதனுடைய ஆளுமை அல்லது குணாதிசயம் வளர்கிறது. அந்த ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த ஆளுமை முழுமை அடைவது என்பது ஏறக்குறைய 18 வயதிலே தான் நிறைவு பெறுகிறது. அதுவரை அந்த ஆளுமை முழுமை பெறாது. அப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கும். 12 வயதிலே, 13 வயதிலே, 14 வயதிலே வளர்ந்து கொண்டிருக்கும். சுற்றுப்புற சூழலின் தாக்கத்தினால், அவனுடைய அறிவு பெருக்கத்தினால், அவனுடைய நினைவாற்றல் பெருக்கத்தினால், அவனுடைய அனுபவ உணர்வுகளினால், அவன் மற்றவர்களை புரிந்து கொள்வதால், அவனுடைய உணர்ச்சி வெளிப்பாடுகளினால், இப்படி பல்வேறு காரணங்களினால் அவனுடைய ஆளுமை அல்லது பர்சனாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக முழுமை பெற்று 18 வயது ஆகும் பொழுது, எப்படி நாம் 18 வயதை ஒரு மனிதன் அடல்ட் என்று சொல்லுகிறோமோ, அல்லாது வயதுக்கு வந்து விட்டான், அவனுக்கு சட்டப்படி உரிமை உண்டு, அவனுக்கு ஓட்டு உண்டு என்று சொல்லுகிறோமோ, அதைப்போல் இந்த பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுவதும் அந்த 18 வயதிலே முழுமை பெற்று விடுகிறது. அதற்கப்புறம் ஒருவருடைய அடிப்படை குணநலன்களை முற்றிலுமாக மாற்றுவது இயலாத காரியம். ஒவ்வொருவருக்கு அமைந்த அந்த ஆளுமை அல்லது குணநலன்கள் அப்படித்தான் இருக்கும் இறுதி வரை. கொஞ்சம் கொஞ்சம் வேணுமானால் மாற்றம் செய்யலாம். அவனுடைய அடிப்படை குணநலனை யாராலும் மாற்ற முடியாது. எப்படி ஒருவன் ஒரு கலகலப்பாக இருக்கிறான், எல்லோருடன் பேசுகிறான், நிறைய பேர் அவருக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள்,
அவன் எப்பொழுதுமே என்னிடம் சுற்றி ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய குணநலன் அப்படித்தான் இருக்கும். இதைத்தான் ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ராவர்ட் என்று சொல்வார்கள். சோஷியபிள், சமூகத்திலே எல்லோரிடமும் கலகலப்பாக பழகக்கூடியவர், ஒளிமறைவின்றி பேசக்கூடியவர், இப்படிப்பட்டவர்களை எக்ஸ்ட்ராவர்ட் என்று சொல்வார்கள். எக்ஸ்ட்ராவர்ட் என்பது ஒரு பர்சனாலிட்டி, ஒரு வித குணநலன். அதற்கு எதிர்மறையான ஒன்று இன்ட்ராவர்ட் என்று சொல்வார்கள். தனியாக இருப்பது, கூச்ச சுபாவத்தோடு இருப்பது, அதிகம் மற்றவருடைய பேச்சுக்களை வளர்க்காமல் இருப்பது, இல்லை ஏதோ தனக்குத்தானே உலகத்தை விசேஷித்து கொண்டு ஏதோ நடமாடுவது, இப்படிப்பட்ட இன்ட்ராவர்ட் என்று சொல்வார்கள். இது ஒரு முக்கியமான அடிப்படை குணாதிசயங்கள். இரண்டு விதப்படும், இன்ட்ராவர்ட் அல்லது எக்ஸ்ட்ராவர்ட். கூச்ச சுபாவம் மிகுந்து தனியே ஒதுங்கி இருப்பவர்கள் அல்லது சமூகத்திலே கலகலப்பாக இருப்பவர்கள். இது ரெண்டு பேரும் வேறுபடும். சில நேரங்களிலே பார்த்தால் மனநல பாதிப்புகள் ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது அவனுடைய அடிப்படை குணநலனை பொறுத்தே அமையும். இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட் என்று சொல்லப்படுகிற கூச்ச சுபாவம் உடையவர்கள், தனக்குள்ளே ஒதுங்கி இருப்பவர்கள், அதிகம் மற்றவரிடம் கலந்துரையாடாதவர்கள், தங்களுடைய எண்ணத்தை பரிமாறிக்கொள்ளாதவர்கள், அதிகம் நட்பு பாராட்டாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் சில விதமான மனநோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு காலத்தில் வந்தால், மனநல பாதிப்பு வந்தால், அல்லது ரொம்ப கலகலப்பாக இருப்பவர்கள், எல்லோரிடமும் பழகுபவர்கள், இப்படி இருப்பவர்களுக்கு சில விதமான மனநல பாதிப்புகள் வரலாம். எல்லோருக்கும் வர வேண்டியதில்லை. பின்னாடி ஏதாவது வந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய அடிப்படை குணநலன் என்பது அந்த ஒரு நிறத்தை கொடுத்து விடும். இப்படிப்பட்டவன் கலகலப்பாக இருப்பவர்கள், எல்லோரிடம் பழகுபவர்கள், சந்தோஷமாக இருப்பவர்கள், எப்போதும் 4 பேரிடமே கூட்டத்தோடு இருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு சில விதமான தீவிரமான மனநோய்கள் வருவதில்லை. உதாரணமாக சொல்லப்போனால் ஸ்கிசோஃப்ரினியா என்று சொல்லப்படுகிற மனச்சிதைவு நோய் இவர்களுக்கு பெரும்பாலும் வராது. அது யாருக்கு கூச்ச சுபாவம் இருக்கிறதோ, அதிகம் நட்பு பாராட்டாமல் இருக்கிறார்களோ, அதிகம் பேசாமல் இருக்கிறார்களோ, தனக்குத்தானே இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அதிகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படி ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வருவதற்கு அவர்களுடைய அடிப்படை குணநலன்கள் உண்டு. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு சிறுவன் இருக்கிறான், வளர்ந்து விடுகிறான், அவனுடைய சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லை, வறுமை வாட்டுகிறது குடும்பத்திலே, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி தகராறு, குடும்பத்திலே பிரிவு, அல்லது அப்பா குடிகாரராக இருக்கிறார், தினந்தோறும் அம்மாவை குடித்து விட்டு வந்து அடிக்கிற சூழ்நிலையை பார்த்து கொள்கிறார். பக்கத்தில் இருக்கிற சுற்றுச்சூழலில் இருக்கிற சிறுவர்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிறுவன் வளரும் பொழுது அவனுக்கு நடத்தை கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கான்டக்ட் டிஸார்டர் என்று சொல்லுவான். பொய் பேசுவான், வேண்டாத வேலைகளில் எல்லாம் ஈடுபடுவான், சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுவான், இப்படிப்பட்ட போதை மருந்து பழக்கத்துக்கு நாடுவான். இப்படிப்பட்ட ஒரு குணநலன்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே போனால் அவன் 18 வயது முடியும் பொழுது, 20 ஆகும் பொழுது அவனுக்கு அவனுடைய பர்சனாலிட்டி என்பது சைக்கோபேத்திக் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். சோசியோபேத் என்று கூட சொல்லுவார்கள். அதாவது ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்று சொல்வார்கள். சமூக நலக்கேடர்கள் என்று சொல்லலாம். இதையே அழகாக மனோன்மணியத்திலே சுந்தரம் பிள்ளை சொல்லுவார், குணநலக்கேடர்கள் என்று. அவர்களுடைய அடிப்படை குணநலமே கெட்டுப்போய், சீரழிந்து போய், சிதைந்து போய், சமூகத்துக்கு ஒவ்வாத, மற்றவர்களால் விரும்பத்தகாத, சமூக விரோத காரியங்களில் ஈடுபடுகின்ற மனப்பாங்கு சிறுவயது முதலே அவர்களுக்கு வந்துவிடுகிறது. அதற்கு வம்ச வழியும் ஒரு காரணம், சுற்றுப்புற சூழலும் ஒரு காரணம், அவர்களுடைய வாழ்க்கை தரமும் ஒரு காரணம். இவை எல்லாமும் சேர்ந்து அவனை ஒரு வித்தியாசமான, ஒரு சமூகத்துக்கு வேண்டாத அல்லது சமூகத்தால் ஒதுக்கப்படுகின்ற ஒரு மனிதனாக வாழ்கிறான். அவன்தான் குற்றங்கள் அதிகம் புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு விதமான மனநல பாதிப்புகள் அவனுடைய மன பாங்கினால், அவனுடைய குணாதிசயங்களால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக அந்த அடிப்படை குணநலன் என்பது, பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுவது பல்வேறு வகைப்படும். ஃப்ராய்டு என்கிற அந்த சமூக உளவியல் தத்துவ மேதை அவருடைய கூற்றுப்படி பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுகிற இந்த ஆளுமையை பலவிதமான கூறுகளாக பிரிக்கிறார்கள். எல்லோருக்கும் 3 விதமான கூறுகள் உடலிலே இருக்கிறது, மனதிலே இருக்கிறது. அந்த பர்சனாலிட்டி என்பது 3 வகைப்படும். ஈத், ஈகோ, சூப்பர் ஈகோ என்று சொல்லுவார். ஈத் என்பது இன்பத்தை தூக்கிற மனம், எப்போதுமே இன்பம் வேண்டும் இன்பம் வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிற மனம், கெட்ட காரியங்களே செய்ய தூண்டுகிற மனம், வாழ்க்கையிலே இன்பத்தை தவிர வேண்டுமில்லை என்று நினைக்கிற மனம், அது ஈத். இன்னொன்று சூப்பர் ஈகோ,
எப்போதும் ஒரு மனசாட்சியின்படி நடக்க வேண்டிய இடம். அங்கே திரும்பாதே, இங்கே பார்க்காதே, நேராக நட, சரியாக இரு என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு மனசாட்சி மனம். இது இரண்டையும் சரிப்பட்டு கொண்டு போகிற மனம்தான் நடைமுறை மனம். தட் இஸ் ஈகோ என்று சொல்லுவார்கள். ஆக எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த 3 விதமான மனநிலைகளும் உள்ளது. ஈது என்று சொல்லப்படுகிற அந்த இன்பத்தை தூக்கிற மனமும் இருக்கிறது, சூப்பர் ஈகோ என்று சொல்லப்படுகிற அடக்குகிற மனநலமும் இருக்கிறது. இதை இரண்டையும் சரிசமமாக பாவித்து சாதாரண வாழ்க்கையிலே சாதாரண முறையிலே சரித்து கொள்ளுகின்ற ஈகோவும் இருக்கிறது. இந்த ஈகோ என்று சொல்வது சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற ஈகோவிலிருந்து வேறுபட்டது. ஆக இந்த 3 விதமான கூறுகளும் உடையது தான் ஒவ்வொரு மனிதனுடைய மனமும். இதில் எது அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறதோ, சில பேருக்கு ஈத் அதிகமாக வேலை செய்தால் அவர்கள் வித்தியாசமாக கருதுகிறார்கள், வித்தியாசமான செயலிலே ஈடுபடுகிறார்கள். சில பேருக்கு சூப்பர் ஈகோ அதிகமாக வேலை செய்தால் அது வித்தியாசமாக இருக்கிறார்கள். இந்த ஈகோ நடைமுறையில் இருக்கிறால், அந்த நடைமுறை மனத்திலே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் அவர்களுக்கு மனநல பாதிப்பு அதிகம் வராது. ஆக ஒரு மனிதனுடைய அடிப்படை குணாதிசயம் அவனுடைய வாழ்க்கை முறையை பாதிக்கும், அவனோடு சேர்ந்துள்ள சமூகத்தை பாதிக்கும், அல்லது அவன் மற்றவர்களோடு ஒத்துப்போகின்ற தன்மையை நிர்ணயிக்கும், அல்லது பிற்காலத்தில் ஏதாவது ஒரு காரணங்களினால் அவன் மனநல பாதிப்பு ஏற்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த அடிப்படை குணநலன் அதனுடைய நிறத்தை காண்பித்து இந்த மாதிரி பர்சனாலிட்டி உள்ளவனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் என்கிற ஒரு நிலையை உண்டாக்கும். ஆக மனிதன் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பர்சனாலிட்டி அல்லது ஆளுமை உண்டு அல்லது குணாதிசயம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் அவசியம். அவை ஒவ்வொன்றும் வேறு வேறு மாறாக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் ஒரு விதத்திலே இருப்பார்கள். எல்லோருக்கும் ஒரு பர்சனாலிட்டி உண்டு. அதை ஒரு வழியாகப்படுத்துவது இளமை காலத்துண்டே அதை முயற்சிக்க வேண்டும். ஒரு வயதுக்கு மேல் 18 வயதுக்கு மேல் அதை அதிகம் மாற்றக்கூடியது என்பது இயலாத காரியம் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும்.